எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டர்ட் ஆப்பிள் எப்படின்னு கேட்டு பார்ப்போம். சீத்தாப்பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட் அது எப்படி வரும்னு தெரியாது. மரத்தில் போயிட்டு பிடிங்கி சாப்பிட்றதுல டவுன்லலாம் வந்து அவங்கவுங்களே கடையிலலாம் வாங்கி சாப்பிடுவாங்க. பட் லைவில் பார்க்கலாம் வாங்க அது எப்படி வருதுன்ட்டு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சீத்தா மரம் பாருங்கள். இந்த வச்சு வந்து நிறையா மழை வந்து இருக்குது அப்படின்னா அந்த கரெக்டாக அந்த விவசாயம் வரும்போதே மழை வந்துச்சு. அதனால தான் வந்துட்டு நிறைய காய் விட்டுருக்குது. இந்த இது மொத்தம் அந்த சுற்றும் பாருங்கள், மொத்தம் கஸ்டர்ட் ஆப்பிள் தான். இது வந்து கலக்காய் செடி, கிரவுண்ட் நட் இங்கிலீஷ் தமிழ் தெரியாதவங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ பாருங்கள் எப்படி வேறு லெவலு. இந்த டைமில் வந்து யாரானா நீங்கள் விசிட் அந்த மாதிரி எதனா போனோம்னா இப்போ போகலாம். ஏன்னா வந்து எல்லாமே க்ரீன் கலராக இருக்கும். எல்லாமே வந்து விவசாயம் பூமியாக தான். வெயில் காலத்துலலாம் வறண்டு போவோம் பார்த்திங்களா, அப்படிலாம் இருக்காது. இப்போ வந்து எல்லாமே விவசாயம் போட்டு செம்மையாக இருக்கும். இதெல்லாம் வந்து பாருங்கள் ஒன்று வந்து இருக்குது. இன்னொரு 15 நாளைக்குள்ளே அந்த காயெல்லாம் திறந்து கொண்டுட்டு ஃபுல்லாக இதெல்லாம் விற்கலாம் எடுத்துன்னு போயிட்டு. இந்த வாட்டி வந்து நிறையா வந்துருக்குது. அது கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் சுற்றி அதுதான். இங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. முன்ன நாங்கள் ஒரு சின்ன வயசில் ஸ்கூல் படிச்சுன்னு வந்துட்டிக்கலாம். அங்கே வந்து நிறைய மரங்களாக இந்த மாதிரி சில க்ளீனாக ஓட்டுனது இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து அங்கே ஒரு மரத்தில் ஏறினேன் நானும் எங்கள் தங்கச்சி எங்கள் தம்பிங்கெல்லாம். அப்போ வந்து அப்போ தான் அந்த ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு அந்த கண்ணை நோண்டுறவங்க அப்படின்ட்டு. ஒரு கண்ணை நோண்டுறவங்க திருப்பினும் வந்து பேய் வருது ரேப்புரான்ட்டு போர்டிலலாம் எழுதி வைக்கிறது அந்த மாதிரி சில நிறையா நடந்துன்னு இருந்துச்சு. அது வந்து அந்த டைமில் ட்ரெயினிங் இருந்தபோது நாங்கள் இதுவும் அங்கே சீத்தாக்கா அறுத்துனறதுக்கு தான் போயிருந்தேங்க. அப்போ வந்து அவங்க ஓடி வந்தாங்க, கண்ணை நோண்டானாங்க. நான் வந்து எப்படி உளுந்து வந்தேன்னு எனக்கே தெரில. ஓடி வந்துட்டு இங்கே தான் அப்போ வந்து இந்த மாதிரி செல்லில் கொல்லி வேறு மாதிரி இருந்துச்சு. இது மொத்தமாக சேர்த்து ஒன்றாவாக இருந்துச்சு. அப்போ வந்து எங்கள் அம்மா கிட்ட ஓடி வந்து சொன்னதான் அவங்க வந்து பின்னாலே வந்தாங்க. நாங்கள் வந்து பயந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பின்னாலே வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். பட் தமாஸ்க்கு சொன்னாங்க. பட் சின்ன வயசுலலாம் பயமாக இருக்கல. இப்போ கொஞ்சம் வந்து நிறைய அவ்வளோ பயமாக இல்லை. ஏன்னா வந்து நிறைய ஓட்டிருக்காங்க. பட் அப்போ வந்து ஃபுல்லு காடு மாதிரியே இருந்துச்சு. இப்போலாம் வந்து சதனை வச்சுட்டு அதெல்லாம் விவசாய பூமியாக பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்கள், வேறு லெவலில். எங்கே பார்த்தாலும் கலக்காய் செடி, தணல் செடி, நெல் பயிர். இப்போ வந்து விவசாய பூமியாக நெக்ஸ்ட்டு வந்து புளியாங்காய் கூட வந்துட்டுருக்குது. இப்போ அதை லாஸ்ட்டு உயிரை கூட நம்ம போட்டிருப்போம். அது நெக்ஸ்ட்டு வாரம் போடலாம். இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் உங்கள் வில்லேஜில் கூட இந்த மாதிரி இருக்குதா இல்லையான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.